ஹலோ ஹலோ கைஸ், எங்கடா அவன் ஜாலியாக கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்க. எப்பொழுதும் ரூம்லேயே சாப்பிட்டு ஒரு போர் அடித்த மாதிரி இருக்குது. அதனால் எங்கேயாச்சும் வெளியில் போய் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. ஸோ என்னடா தனியாக போறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பசங்களோட தான் போகிறேன். என்ன எல்லாம் தமிழ் பசங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் பசங்க எல்லாம் போனோம்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் போகிறது ஃபுல்லாகவே நம்ம நார்த் சைடு பசங்களோட தான். அவங்களுக்கு யாருக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்க நம்மளை பிக்கப் பண்ண வராங்க. நம்ம அதுக்குள்ளே ஷூவிலேருந்து எல்லாத்தையும் மாட்டிட்டு உடனே கிளம்பிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, ஷூவை மாட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, ஷூ மாட்டியாச்சு, கிளம்பியாச்சு. நாங்கள் மொத்தம் ஒரு 4 பேராக போகிறோம். நம்மளை தான் அழைக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த காரில் தான் என்ன கூத்துனா, அந்த கார் ஒரு ரேஸ் கார் டைப்பு. அந்த காரில் பின்னாடி உட்கார்றதுக்கு ஒல்லியாக இருந்தால் தான் முடியும். நம்மள மாதிரி டபுள் எக்ஸ்எல்லாம் இருந்தாலும் பின்னாடி உட்கார முடியாது. ஸோ அதனால தான் நமக்குன்னே இருக்காங்க 2 ஸ்லிம் பாய்ஸ். அந்த ஸ்லிம் பாய்ஸ் அப்படியே பின்னாடி தூக்கி போட்டு நம்ம டிரைவரும் நம்மளும் கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல். ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம பீஸா கட்டு தான் போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஏஇயில் எங்கெங்கெல்லாம் ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும், எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்தெந்த இடத்துலலாம் ரேட் சீப்பாக இருக்கும், எல்லா வீடியோவும் நம்ம அப்படியே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்க வந்தோன்னா நம்ம பீஸா கட்டு போவோம். ஸோ வெயிட்டிங். அங்கேருந்து ஸ்லிம் பாய் என்ன சொல்கிறார், நீ வீடியோ எடுத்துகிட்டே வரல, நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரே வாக்குவாதம். அப்படியே அந்த வாக்குவாதத்தில் கடைசியாக ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சரியா நானே பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பின்னாடி போயிட்டார், சீட்டை ஏற்றிட்டார். அப்புறம் நம்ம தலைவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அப்படியே வண்டி எடுத்து ஜாலியாக அப்படியே உள்ளே பேசிக்கிட்டு அப்படியே ஒரே ஃபன்னு தான். ஆனால் எதுக்காக அந்த ஆடியோ காட்டலைன்னா அவங்களே ஹிந்தியில் பேசுவாங்க. ஸோ அது வேணான்ட்டு அப்படியே நம்மளாம் அப்படியே தமிழில் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு விளாக்ஸ் மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டு தலையை ஹேர் ஸ்டைலில் அப்படியே பார்த்துக்கிட்டு வண்டியில் லைட்டு போட்டு பேக்கில் அப்படி லைட்டு தெரியல, அவங்க மூஞ்செல்லாம் தெரியாது. ஸோ அப்படியே மொபைலில் அப்படியே டேரக்ட் ரிவ்யூ போட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வந்துச்சா. ஸோ 2 கேமராவும் அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஸா கட்டு. என்ன திடீர்னு பீஸா கட் போகிறோன்னா, இங்கே யூஏயை பொறுத்த வரைக்கும் பீஸா கட்டில் டியூஸ்டே வந்து 1 வாங்கினா 1 பீஸா ஃப்ரீ. நீங்கள் லார்ஜ் வாங்கினாலும் லார்ஜ் ஃப்ரீ, தென் ஸ்மால் வாங்கினாலும் மீடியம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் 1 ஃப்ரீ. ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே நேராக பீஸா வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது தான் ஐடியா. ஆனால் நாங்கள் அப்படியே பிளானை மாற்றிட்டோம். அது வண்டியில் போகிறப்ப அப்படியே பிளான் போட்டுக்கிட்டே போனோம். சரி எங்கே போகலாம் அப்படி இப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஆடியோவும் போடு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து சும்மா விளாக்ஸ் மாதிரி பண்ணுறதுனால அது கரெக்டாக சில பேருக்கு அது புரியுதா என்னென்னு தெரியாது அந்த லாங்குவேஜ். ஸோ அதனால் நம்ம போடலை. அது அப்படியே ஜாலியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுதான் நான் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். நான் அந்த ஆடியோலாம் கேட்டால் ஃபன்னாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு புரியாது அதிகமாக அது. அதனால் அப்படியே பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நல்லா ஜாலியாக. இதான் நான் ஒர்க் பண்ணுற ஃப்ரீ ஜோன். இங்கே தான் என் கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா கம்பெனி அக்காமடேஷன்லேருந்து தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அது இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து வெக்கேஷன் போய்ட்டு வந்து ரொம்ப நாள் கழித்து நைட் ரைடுங்கிறது நல்லா இதாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறதுனா மைண்ட் ரிலாக்ஸிங். எப்படி வீக் ஆஃப் கிடச்சா எப்பா செம்ம ரிலீஃபாக இருக்குடாங்கிற சொல்கிற மாதிரி இது டியூட்டி முடிச்சுட்டு ஒரு பசங்களோட போனாலே அந்த டயர்ட்னஸ் தெரியாதுன்பாங்கள்ல, அதே மாதிரி ஃபுல்லாக ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே செம்மையாக போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்தியும் முந்தானத்திலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால பனிலாம் வந்து குளிர்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி போகலான்ட்டு பிளான் பண்ணது. அது இல்லாமல் இன்றைக்கி டியூஸ்டே வரையா கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அந்த ஆஃபருக்காக. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து என்னென்னா நைட்டில் கூட ஹியூமிடிட்டி லெவல் ஹையாக இருந்துச்சுங்க.
அப்படி வேர்த்து கொட்டிடுச்சு. காருக்குள்ளே உட்காந்துருக்கப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா காரில் நம்ம ஃபுல்லாக ஏசி போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே வண்டியில் அப்படியே ஸ்பீடு ஏற்றிட்டு, வண்டியில் மட்டும் இல்லை அப்படியே மொபைல்லையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றதுனால மொபைல்லையுமே நம்ம எடிட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஜாலியாக என்னடா இன்னும் ரோட்டுக்கு போகலன்னு கேட்டால் இன்னுமே நம்ம ஃப்ரீ ஜோன் தான். அது நல்ல ஃப்ரீ ஜோன், பெரிய ஃப்ரீ ஜோன். அது நம்ம இன்னும் ஃப்ரீ ஜோன் விட்டே வெளியில் போகல, இன்னும் ஃப்ரீ ஜோனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஃப்ரீ ஜோனுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும். இங்கே எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நிறைய கம்பெனி, இது சுற்றி ஃபுல்லாக முக்கால்வாசி எல்லா ஃபீல்டான கம்பெனியுமே இதில் இருக்கும். ஏன் நம்ம ஏரோஃப்ளைனுக்கு அந்த இதெல்லாம் பாடியெலாம் போடுறாங்களே, அதுலேருந்து போட்டுக்கு பாடி செய்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஒரு தெரியா நம்ம ஃப்ரீ ஜோன் விட்டு வெளியே போக போகிறோம். ஸோ அதான் இது அந்த ஒர்க்கில் இதுதான் ஃப்ரீ ஜோனு மெயின் கேட்டு. இங்கே இந்த ஃப்ரீ ஜோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று. ஸோ இது வந்து பேக்கு. நம்ம இது விளையாட்டு தான் அவுட் ஆனால் தான் நம்ம அந்த சைடு ஜிசிரா சைடு போக முடியும். ஸோ அதனால் இதுலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம நைட் வியூ, அது இல்லாமல் அந்த ஹீட்டில் அந்த ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கிளாஸில் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த தண்ணி கரெக்டாக எவாப்ரேட் ஆகாமல் ஒரு மாதிரி கிளாஸில் பிளர்ராக தெரியுது. பார்த்தீங்களா, இது கேமரா ப்ராப்ளம்ல, கிளாஸில் இருக்கிறதுனால ரெக்கார்டிங் அந்த மாதிரி ஆகிருக்கு. இதுதான் நம்ம மெயின் ரோடு. பார்த்துக்கோங்க, மெயின் ரோட்டில் கிராஸ் பண்ணி சைட் போட்டு போயிட்டாச்சு. ஸோ அங்கே இருக்குல்ல அந்த லைட்டாக எரியுதுல, அங்கே தான் பீஸா கட்டு. பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த இருக்குது பீஸா கட்டு. இதுலேயே டோமினோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம போகிறது ஆனால் பீஸா கட்டு. அப்படியே போயிட்டு அழகாக போடு ஒரு கட்டு, அதுக்கப்புறம் போகலான்னு நம்ம பீஸா ஹட்டு. பா என்ன ரைமிங், நான் கூட ரைமிங்காக பேச ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. நான் வந்தாச்சு பீஸா கட்டு. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கி உள்ளே போகிறோம். பார்க்கிங்கை பார்த்துட்ருப்ப அந்த பைக் இருந்துச்சுல, அவங்க எடுத்தோன்னே ஸோ அதில் பார்க் பண்ணலான்னு தான் இருந்துருந்தோம். அப்போதைக்கு அந்த பைக்காரங்க பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. பைக்காரங்க போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே அழகாக போய் நம்ம காரை அப்படியே உள்ளே பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம உள்ளே போகிறோம் பீஸா கட்டுக்குள்ளே. நம்ம பசங்களாம் பின்னாடி இருந்த ஸ்லிம் பாய்ஸ் எல்லோரும் இப்போ தான் இறங்குறாங்க. இவர் தான் நம்ம வண்டிக்கு சொந்த காரு. ஒரு தரியா பீஸா கட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ அப்படியே மெனு கார்டெலாம் பார்த்துட்டு அதில் வாங்கலாம்ட்டு அப்படியே மேலெலாம் ஆஃபர்லாம் பார்த்துட்டு இதுலேயும் பார்த்துட்டு பீஸா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வாங்கியாச்சு. ஏன்னா இங்கேயே பீஸா கட்டிலே சாப்பிட்லான்னு பார்த்தோம், ஆனால் நாங்கள் பீஸா கட் சாப்பிடல. அப்போ தான் ஒரு பிளான் வண்டியில் வரப்போ போட்டு வந்தோம், அல்மர்ஜான் ஐஸ்லாண்டுக்கு போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. ஸோ பீஸாவை எடுத்துக்கிட்டு அழகாக காரில் ஏறி ஃபஸ்ட்டு ஸ்லிம் பாய்ஸ்லாம் பேக்ஸில் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும். ஏன்னா நம்ம பின்னாடி வச்சு உட்காந்தோம்னா செட் ஆகாது, அந்த காரு குறுங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சுட பீஸாவை தொடையில் வச்சா அடிக்கிற காற்று, ஏசி காற்று மூஞ்சி கடிக்குது, தொடையெல்லாம் ஃபுல்லாக அந்த பீஸை சூடுதாங்க. சரிடான்ட்டு அப்படியே வைபை பண்ணிக்கிட்டே போகலான்ட்டு அப்படியே அந்த ஹீட்டை தாங்கிட்டு அப்படியே மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்படியே மொபைலை வேறு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா மொபைலை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பீஸா பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டு சொன்னார் போகிறப்ப பெட்ரோல் போட்டு போகலான்ட்டு. ஸோ அப்படியே பெட்ரோல் போட்டு ஐஸ்லாண்டு போகலான்ட்டு பெட்ரோல் போட போகிறோம். இதான் இப்போ பெட்ரோல் பேங்க் பார்த்துக்கோங்க. பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இந்தியாவில் மறக்காமல் இந்தியாவில் எவ்வளோ பெட்ரோல் ரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே உள்ள பெட்ரோல் ரேட்டை உங்களுக்கு கமெண்ட்டில் ரீப்ளை பண்ணுறேன். இங்கே நாங்கள் இப்போ ஒரு 100 கிராம்ஸுக்கு போட்டோம். 100 கிராம்ஸ்னால் இந்தியா ரேட்டுக்கு 2200 2300 அந்த மாதிரி. அது மேலே ஓடிட்டுருக்கு கிராம்ஸ், லிட்டர் இல்லைப்பா. லிட்டர் இங்கே கீழே சைடில் ஓடும். அவ்வளோதான், பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு, வண்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து பசங்களோட வெளியில் போகிறதே தனி இதுப்பா. ஊரில் போயிட்டு வந்தோம். ஊர் அது இருந்தாலும் நம்ம ஊருன்னாலும்
அந்த சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா, அந்த மாதிரி தான் அது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஊர் ஆக்கிக்க வேண்டியதாக தான் வைப் பண்ணிகிட்ருக்கோம் காரில் அப்படியே. அப்போ தான் மொபைல் கையில் இருந்தது, ஆடிக்கிட்டே இருந்துச்சா, கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி அங்கே மொபைல் ஹோல்டர் இருந்துச்சு, அதில் வச்சிடலான்னு பார்த்து வச்சுட்டு கிளாஸை க்ளீன் பண்ணால் ஸ்ப்ரே பண்ணி க்ளீனில் வைப்லாம் பண்ணியாச்சு. அப்பயே அந்த தண்ணி அப்படியே ட்ரை ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. காரில் நம்ம அந்த ஹீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம், அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், கை வலி போகிற வரைக்கும் அப்படியே ஃபோனை ஹோல்டர்லேயே வச்சிடலான்ட்டு ஹோல்டர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கை வலி போனதுக்கப்புறம் மொபைல் எடுத்து அவ்வளோக்கா பிடிச்சாச்சு. ஸோ நம்ம உள்ள ஐஸ்லாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம். என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்கும். அப்படி லைட் செட்டப்லாம் போட்டால் அப்படியே பக்கவாக மார்வலஸாக இருக்கா. உண்மையாக சொல்லணுன்னா நானே இங்கே ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். இப்போ தான் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்க, வைப் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அதுக்காக தான் போகிறேன். இந்த இருக்கு பாருங்கள், அல் மர்ஜான் ஐஸ்லாண்ட். சுற்றி செட்டப்லாம் பார்க்குறப்ப, மரம்லாம் பார்க்குறப்ப, நம்ம ஹைவேஸில் போகிறப்ப நம்ம ஊரில் எப்படி மரம்லாம் இருக்குது அந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பேரிச்சம்பழம் மரம், நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் என்ன மரம் மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக. நானே ஃபஸ்ட் டைம் தாங்க போகிறேன், அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணது. எதுக்காக இப்படின்னா, அந்த அவங்க ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணுறாங்களே, ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரெட் லைட், அங்கே க்ரீன் லைட் விழுகிற வரைக்கும் நம்ம போகக்கூடாது. க்ரீன் லைட் விழுந்தானே கீழேருந்து கூட க்ரீன் லைட் இருக்கும் பாருங்கள், அதை போது தான் நம்ம போகணும். கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டுருக்கப்ப சிக்னல் போட்டாங்க. அப்படின்னா நேராக போகிறவங்க போகலாம், யூட்டர்ன் போடுறவங்க வந்து இப்போதைக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம டேர்ன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிக்னலுக்காக. சிக்னல் விழுந்துருச்சுரா, வட்டண்டாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே யூட்டர்ன் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வியூவு அப்படியே செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் ஆக்சுவலாக ஷாப். ஏன்டா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இங்கேயே வாங்கி சாப்பிட்லாம்ல. ஆனால் இங்கெல்லாம் ஆஃபர் இல்லையே, அதனால தான் ஆஃபரை தேடி போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அழகாக இப்போ காரை பார்க்கிங் பண்ணி இறங்கலான்ட்டு அப்படியே இது என்னடா திடீர்னு லைட் இன்க்ரீஸ் ஆகிட்டல்ல, அதெல்லாம் பார்க்காதீங்க. அது மொபைலில் கம்மி பண்ணி அதிகம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணேன் நான். அழகாக பொறுமையாக இறங்கியாச்சு. டடட அவ்வளோதான். நம்ம தலைவர் பீஸாவை அப்படியே தூக்கிக்கிட்டாரு. நம்மளும் மூஞ்ச காட்டணும்ல, எல்லோரும் மூஞ்சி காட்டுறோம். அதனால் திடீர்னு அப்பப்போ ஆகுன்னு அப்படி தான் பயமுறுத்திட்டு போவேன். பயந்துடாதீங்க. அழகாக அப்படியே பீஸாவை எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். எங்கடா போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பாருங்கள், அல் மர்ஜான் ஐஸ்லாண்ட். அப்படியே அந்த தென்னை மரங்கிற பாருங்கள், நம்ம ஊர் ஞாபகம் தாங்க வருது. அங்கே இருக்கிற எல்லா மரத்துலேயும் லைட் செட்டப் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகிற லைட் போட்டிருந்தாங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல நடப்பாதையே. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம நடக்க 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 கலர் அப்படியே ஜிம்முன்னு மாறிக்கிட்டே வந்துச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சு, போகிறதும் பீச்சு தான். ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வியூவாக தெரியும். இது இப்போ நம்ம போகிறதும் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அங்கேருந்தான் போய் பார்க்க போகிறோம். வியூ எப்படி இருப்பாங்க, சுற்றி ஃபுல்லாக லைட் போட்டு வேறு லெவலில் இருக்குது. இதான் அந்த பேர் பார்த்துக்கோங்க, அல் மர்ஜான் ஐஸ்லாண்ட். அழகா அப்படியே பொறுமையாக நடந்து போனேன். அங்கே தெரியுதா தண்ணி,
வாங்க அதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம அப்போ அங்கே தான் நின்று பார்க்க போகிறோம். அப்படியே நல்லா சுற்றி ஸ்டோன்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்கல்ல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சும்மா செம்மையாக இருந்துச்சு. அந்த மரத்தில் லைட்டிங் செட்டப் போட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அப்பப்போ நம்ம மூஞ்சை பதிவு பண்ணிடல. அப்புறம் நம்ம விளாக்ஸுங்கிறதுக்கு என்ன இருக்குது, சரிடா வந்த வேலையை முதல்ல ஆரம்பிப்போன்ட்டு பீஸாவை உடனே திறந்து சாஸை ஊற்றிட்டு பெரி பெரி சாஸ். இந்த பீஸானால அந்த பெரி பெரி சாஸ் இல்லைன்னா சத்தியமாக நமக்கு செட்டே ஆகாதுங்க. அதனால் அந்த பெரி பெரி சாஸை போட்டு அப்படியே ஒரு பீஸாவோடைய டபுக்குன்னு கடித்து அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து பாருங்களேன். நம்ம தலைவர்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் பீஸா வாங்கிட்டு அந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா ரேட் அதிகம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப்பில் போயிட்டு அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே வெளியில் வாங்கினா 1 மடங்குனா அங்கே டபுள் மடங்கு. ஸோ ஒரு தடவை பீஸாவெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப அப்படியே சாப்பிட்டதே செரிச்சிரும் போல இருக்குது. அங்கே பண்ண வைப்புக்கு நல்லா இருந்துச்சு வியூ அந்த இடத்துல இருந்து. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அவுட் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே நல்லா வைப் பண்ணிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு எப்பா அப்படியே இந்த வியூவுக்கு அப்படியே போய்ட்டு இருந்தால் அப்படியே கார்லேயே அடிக்கிற ஏசிக்கு படுத்து தூங்கலாம் போல் இருந்துச்சு. இப்போ என்ன போய் அக்காமடேஷனில் வர போகிறாங்க. எங்கள் ரூமுக்கும் அவங்க ரூமுக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வித்தியாசம். இப்போ நம்ம அங்கேருந்து பீஸா வாங்க போனது 20 கிலோமீட்டர் வித்தியாசம். அங்கேருந்து நம்ம இது அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்தது அங்கேருந்து 30 கிலோமீட்டரு. சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you.